வணக்கம். இது ஸ்ரீ பாலாஜின்கோ ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர். இந்த வருஷம் 2025 உங்களை யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷம் நம்ம பினான்ஸ் ரீதியா கோல்டு அண்ட் சில்வர் இந்த மாதிரி நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தம்பி ரொம்ப ஆர்வமா கேட்க வந்திருக்காங்க. இந்த வருஷம் உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு பண்றேன். இது எல்லாரும் தொடர்ந்து பாருங்க. நம்முடைய நீ உன்னே இருந்தால் யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சந்தேகம் தான் என்னோட கேள்வி கேளுங்க. தம்பி ஆர்வமா கேள்வியோட வந்திருக்கா, என்ன கேட்கலாம் தம்பி சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப கோல்டுக்கு அப்புறம் சில்வர் நெக்ஸ்ட் நல்லா க்ரோத் ஆயிட்டு இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப நார்மலான மனுஷன் எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டுலயே, சில்வர்லயே, வேற ஏதாவது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? அதாவது இன்னைக்கு பொருளாதார ரீதியா நம்மளுடைய ஏழை மக்கள்ல இருந்து பணக்காரங்க வரைக்கும் என்ன மாதிரி எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதுல பண்ணா நமக்கு லாபம் ஜாஸ்தியா கிடைக்கும், அந்த மாதிரி உங்களுடைய கேள்வி. இப்போ பாத்தீங்கன்னாக்கா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுல நம்ம நம்மளுடைய சிறு சேமிப்பா சேர்க்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட கொஞ்சம் பெரும் முதல்கள் இருந்ததுன்னா அந்த முதல்ல எப்படி நம்ம சேவிங் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம போகும்போது என்னன்னா முதல்ல கோல்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஏறிடுது. கோல்டு அளவுக்கு சில்வர் ஏறுதானா கிடையாது. கோல்டு அளவுக்கு சில்வர் ஏறுதானா கிடையாது. லேண்ட் அதே மாதிரி ஏறாது. இப்போ லிக்விட் மணி, அதாவது நம்ம கையில வச்சு புழங்கக்கூடிய ஒரு பணம்னு சொன்னாச்சுன்னா அது கோல்டு தான். என்ன கேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இப்போ நீங்க கோல்டு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கடைக்காரங்களும் ஆன்லைன் மூலியமா சிறு சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன மாதிரி அவங்க தங்கம் வாங்கினா அவங்களுக்கு லாபம். அதாவது காயினா வாங்கலாமா, தங்க கட்டிகளா வாங்கலாமா, இல்லைன்னு சொன்னாச்சுனாக்கா பொருளா நகையா வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, இப்போ உங்களுக்கு வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த பெண் குழந்தைக்கு நீங்க நகை சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு 18 மாச ஸ்கீம். இப்ப நம்மளுடைய பாலாஜன்கோலே 100 ரூபாய் முதல்ல நம்ம தங்க சேமிப்பு திட்டம் வச்சிருக்கோம். 100 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் நீங்க தங்கம் வாங்கிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல போகும்போது அதுக்கு உண்டான பொசிஷன்ல இருக்கு. அப்போ ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்றாரு, ஒரு மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு மாசம் ஒரு 5,000 3,000, அதுக்கு மேல அவங்க பட்ஜெட் போக முடியாது. இப்போ பிசினஸ் பண்றவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு லேண்ட் புரோக்கர் இருக்காரு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஏதோ ஒரு இடம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா 50,000 60,000 நம்ம கையில இருக்கு. உடனே வேகமா என்ன பண்ணுவாருன்னா தங்கம் வாங்குவாரு. அவருக்கு நான் 3,000 தங்கம் வாங்கி கொடுத்துருக்கேன். 3,000 தங்கம் வாங்கி இன்னைக்கு 7,000 ரூபாய் தங்க ரேட். அப்ப அந்த 3,000 தங்கத்தை என்ன பண்ணாருன்னா அவர் என்னன்னாக்கா பொருளா செஞ்சா கூலி சேதாரம் வரும். இதுல ஒரு விஷயம் இருக்கு. பொருளா செஞ்சா கூலி சேதாரம். நாளைக்கு அவன் உருக்கி நாளைக்கு இன்னைக்கு ஒரு மாடல் ட்ரெண்டிங்ல இருக்கும். இப்ப இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒரு மாடல் ட்ரெண்டிங்கா இருக்கும். அப்ப இன்னைக்குள்ள மாடல் அவங்க செஞ்சு வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு பிள்ளை கல்யாணத்துக்கு வரும்போது அவங்க அந்த மாடல் நினைச்ச மாடல் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அப்ப என்ன பண்ணா அப்ப மாத்தி செய்வாங்க. அப்ப உங்களுக்கு கூலி சேதாரம், வேஸ்டேஜ் இந்த மாதிரி போக வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தங்க கட்டிகளா வாங்கி வச்சுக்கலாம். ரா மெட்டீரியல், அதாவது சொக்கமாவே கிடைக்கும். பியூர் சொல்லுவாங்க, 999 பியூர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தங்கத்தை என்ன பண்ணலாம், வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வீடுகள்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாச்சுனாக்கா லாக்கர்ல வச்சுக்கலாம். இப்ப எதுக்குனால நான் பேங்க்ல பாத்தீங்கன்னா தங்க பத்திரம் விற்கிறாங்க. 5,000 10,000 அதுக்கு ஒரு குறைஞ்ச வட்டியும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சிலவங்க சேமிக்கிறாங்க. நான் சொல்லக்கூடியது எப்படின்னா, திடீர்னு அவங்க ஒரு இடம் வாங்க போறாங்க, ஒரு முதலீடு பண்றாங்க. இதை சிலவங்களுக்கு அதோட பொசிஷன் தெரியும். எப்படி ஆன்லைன்ல போகணும், எப்படி அதை புக் பண்ணணும், எப்படி பேங்க்ல வாங்கணும், அதுக்கு எப்படி டெபாசிட் பண்ணணும் தெரியும். சிலவங்களுக்கு தெரியாது. ஓரளவு படிப்பு அறிவு இல்லாதவங்க அந்த அளவுக்கு போக முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ண, நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்கி அவங்க சேஃபா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, பேங்க் லீவு அது எதுவுமே கிடையாது. எப்ப அவங்க திருப்பி கொடுக்குறாங்களோ அப்பவுமே உடனே அவங்களுக்கு என்ன பண்ண போறோம், நம்ம பணமா மாத்தி கொடுக்க போறோம். அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ இல்ல ஹாஸ்பிட்டல் தேவை, ஏதோ ஒரு தேவைன்னா உடனே என்ன தங்கம் மணியா மாறிட்டோம். அதுவும் போக என்னன்னா இப்போ அவங்க 7,000 இன்னொரு 1 வருஷமோ 1.5 வருஷமோ கழிச்சு என்ன 8,000 ஆகும், 9,000 ஆகும். நீங்க பேங்க்ல 60 பைசா 70 பைசா வட்டிக்கு நீங்க டெபாசிட் பண்றீங்க, பிக்சட் டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வட்டி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குமோ அதை விட நம்ம தங்கம் சேமிக்கிறதுல ஜாஸ்தி. வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வெள்ளியில பண்ண முடியாது இல்ல. வெள்ளி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராம் 100 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. இப்போ 98 ரூபாய் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வெள்ளியை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு கிலோ 1.5 கிலோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வரும்.
இதுவும் என்ன செய்யும், நாளடைவில் விலை ஏறும். விலை ஏறும், சில சமயங்கள்ல 5 ரூபா 10 ரூபா கம்மியாகும். கம்மியாகுதுன்னு பயப்படக்கூடாது. என்னைக்குமே எந்த விலை ஏறிச்சோ அந்த விலையை விட 100 ரூபா ஜாஸ்தியா தான் ஆகும், கம்மியாகாது. ஆனா பொருளாதார ரீதியா மக்கள் வந்து சும்மா தேவையில்லாம ஆடம்பர பொருள் வாங்குறதோ, இந்த கார் வாங்குறதோ, இந்த மாதிரி கார்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் இஎம்ஐ போட்டு வாங்குறீங்கன்னாக்கா, ஒரு 2 ஒரு இஎம்ஐ முடிஞ்சு அந்த கார் நீங்க சேல்ஸ் பண்ண போகும்போது அது வந்து நாலுல ஒரு பாகம் கூட போகாது. 12 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின காரு 3 வருஷம் இஎம்ஐ கட்டி முடிச்சு அந்த நீங்க கார் நீங்க விற்க போனீங்கன்னா 4 லட்சத்துக்கு போறது கஷ்டம். அதுவும் போக ஒரு அவசர தேவைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்க கார் என்ன பண்ணுவீங்க, யார்கிட்டயா கொண்டு அடமானம் வைக்க, வரமானம் வச்சாலும் ஏற்கனவே இஎம்ஐ போட்டு தான் வச்சிருப்போம், எப்படி நீங்க அடமானம் வைப்பீங்க? அப்படியே புக்கோட நீங்க விலை கொடுத்து வாங்கினாலுமே உடனே அவசரத்தை பாதி கூட தர மாட்டாங்க. அதுக்கு நம்ம வட்டி கட்டணும். இது அப்படி இல்லை, இது சேர்ந்துகிட்டே இருக்கும். தங்கத்தை பொறுத்தவரைக்கும் தேவையான பொருள் நம்ம எப்படி பண்ணிக்கலாம். வெள்ளியும் அதே மாதிரி தான். அதனால பொருளாதார ரீதியா மக்கள் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும்னு சொன்னா கம்பல்சரி உங்களுடைய, அதாவது வெளியில வட்டிக்கு வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது, வெளியில வட்டிக்கு வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது, கடன் வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது. உங்களுடைய உழைப்புல மாசம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் உங்களால மிச்சப்படுத்த முடியும்னா ஒரு 1.5 கிராம் தங்கம் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்க இல்லைன்னா கூட பேங்க்ல நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு ஒரு 3 மாசம் சேர்த்து ஒட்டுக்கா கூட சிலவங்க சில்லறையா வாங்கி வச்சா மிஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு கூட வாங்கி சிலவங்க அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. 100 ரூபாய் இருந்தாலும் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் நம்மகிட்ட பண்ணிட்டாங்கன்னா நம்ம 100 ரூபாயில இருந்து 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், அன்னைக்கு ரேட்டுக்கு தங்கத்தை வர வச்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு என்ன ரேட்டு 7,150 7,950 தங்கத்தை வர வச்சு கொடுத்துருவோம். ஒரு 20 மாசம் அவங்க சேர்த்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மகிட்ட வந்து ரோலிங்ல தானே இருக்கும். அப்ப அவங்களுக்கு 20 மாசம் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், 10% எக்ஸ்ட்ராவே கொடுப்போம். உதாரணம் அவங்க 20 கிராம் தங்கம் மாசம் 1 கிராம் தங்கம் 7,000 ரூபாய் சேர்த்தாங்கன்னா 20 மாசத்துக்கு 20 கிராம் தங்கம் சேர்த்துருவாங்க. 20 கிராம் தங்கத்துக்கு வந்து அவங்க காயினா வாங்கினாங்கனாக்கா 2 கிராம் தங்கம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். 22 கிராம் கொடுக்குறோம். 22 கிராம் கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது, தங்கத்துக்கு தங்கமும் சேர்ந்துருது. அன்னைக்கு அப்ப முதல் மாசம் 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் கட்டும் போது அவங்க 7,000 ரூபாய் 8,000 கட்டுவாங்க, 7,000 7,500 கட்டுவாங்க. இதே அவங்க லாஸ்ட் 20 மாசம் கட்டும் போது 9,000 ஆகலாம், 10,000 ஆகலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சேமிச்சாங்களா அந்த தங்கம் முறை விலை அந்த வீட்டு விலை ஏறி இப்ப அவங்க வாங்குற ரேட்டுக்கும் அதனால தங்க சேமிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இது ஒரு வரும். அதே மாதிரி திடீர்னு நமக்கு தேவை அப்படின்னா தங்கத்தை என்ன பண்ணிக்கலாம், ஏதோ நகையா பண்ணிக்கலாம், பொருளா பண்ணிக்கலாம், தங்கமா சேர்க்கலாம். ஆத்திர அவசரம் நம்ம ரொம்ப அவசரமா இருக்குன்னா நகை என்ன பண்ணலாம், உடனே பேங்க்ல கொண்டு வச்சாச்சுன்னா 80 பைசா வட்டிக்கு அவங்க தருவாங்க. இல்ல என்னால வட்டி கட்ட முடியாது, நம்ம உடனே சேல் பண்ணிட்டு அமௌண்ட் எடுத்து நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிட்டு 2வது அந்த அமௌண்ட் எடுத்து தங்கமா தங்கத்தை மாதிரி ஒரு, அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அது தங்கம் உடனே பூர்த்தி பண்ணும். வேற எந்த பொருளும் அந்த மாதிரி பூர்த்தி பண்ணாது. இப்ப ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்க தங்கத்தை வாங்கி நான் வச்சுக்க முடியாதுனால இப்போ உங்களுக்கு அமௌண்ட்டா கொடுத்தா அதுக்கு நீங்க தங்கத்தை வாங்க வச்சு அதை நீங்களே ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. அதுக்கேற்ற அதான் சொல்றோம்ல, அதாவது 20 மாசத்துக்கு ஒரு 10% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா 10%. எக்ஸ்ட்ரா ரொம்ப வட்டி தரேன்னு சொல்றவங்க துபாக்கூர், நான் என்கிட்ட கொடுங்க, நான் 10,000 ரூபாய்க்கு 2,000 தரேன் 3,000 தரேன், அதெல்லாம் வந்து அதாவது ஆர்பிஎல் கண்ட்ரோல் படி எந்த ஒரு பேங்க் வந்து கரெக்டா நமக்கு வரவு செலவு பண்றாங்களோ நியாயமான வட்டி கொடுக்குறாங்க அந்த பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணணும். சிலவங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட 1 லட்சம் பண்ணுங்க, 2 லட்சம் பண்ணுங்க, 5 லட்சம் பண்ணுங்கம்மா, எல்லாமே ஃப்ராடு கம்பெனி. அதிக வட்டி தரேன், அதிகமா உங்களுக்கு பணம் தரேன், அதிகமா ஆசையை கட்டுறதுலாம் ஏமாத்துவேன். இப்ப நம்ம வந்து ஒரு 20 வருஷமா கோயம்புத்தூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பொருள்கள் நிறைய கடைகளுக்கு கிலோமீட்டர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கஸ்டமர் ஓன் கஸ்டமரா அப்படின்னு சொல்லும் போது ஒரு 500-600 பேர் இருக்காங்க. இந்த 500-600 பேர் நம்ம மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம அவங்க மேல அவங்களுக்கு பொருளாதார நகையா வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வந்து ஜுவல்லர்ஸ் மாதிரி கிடையாது. அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அவங்க என்ன விரும்புறாங்களோ, ஒட்டியான என்ன மாடல விரும்புறாங்களோ அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் எத்தனை நமக்கு வீடு வாசல் இருக்கிறது, நம்ம எவ்வளவு பாரம்பரியமா இருக்கிறோம். அந்த மாதிரி ஆளுங்க நம்மகிட்ட வந்து வர சொல்ல பண்றாங்க. ஏன் மாசம் 10 கிராம் 20 கிராம் சேர்த்து வைக்க கொடுக்கணும் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மாசம் தேரமோ அந்த நம்ம பொருள் நம்ம கொடுக்குமோ அவங்களுக்கு தெரியும். தெரியாத ஒரு இடத்துல தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஆன்லைன்ல பணம் கட்டுறது, அப்படி பணம் கட்டுறது, பணம் கட்டுறது, எந்த ஒரு முதல்ல நேரடியாக அவங்க இடத்துக்கு போகணும், அவங்க கடையை பார்க்கணும், அவங்களுடைய தராதரம் என்ன. பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குன்னா அவங்க ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. இப்போ கார்பரேட் கம்பெனி ஜுவல்லர்ஸ் நிறைய இருக்கு, ஆனா அவங்க கடை இருக்கும். இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜொயலுக்காசு, தங்கமயில் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளை அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம தெரியும், வரவு செலவு பண்றோம், எல்லா ஊர்லயும் அவங்க கிளை இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஆன்லைன்ல போய் நம்ம பணத்தை கட்டி யாரும் ஏமாறும். நிறைய பேர் ஏமாறுறாங்க. அன்னைக்கு ஐயோ அவங்க வந்து சொல்றவங்க அப்புறம் அப்படிதான். அதே மாதிரி தங்கம் வாங்குறதும்
இன்னைக்கு இப்ப நிறைய சீட்டிங் பண்றாங்க. எப்படின்னா அந்த செயினுக்குள்ள வந்து பிளாஸ்டிக் கொடுத்துட்றாங்க, வேக்ஸ் கொடுத்துட்றாங்க, பசை கொடுத்துட்றாங்க. கேட்டா ஒரு டச்சு, 1.5 டச்சு, 2 டச்சுன்னு சொல்லிட்டு தங்கம் அவங்க சேல் பண்றாங்க. நியாயமா ஒரு பொருள் சேர்ந்தா 3 டச்சுல இருந்து 15, 20 டச் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு செய்முறை இருக்குது. 916 ஹால்மார்க். ஹால்மார்க் போட்டிருப்பாங்க. ஆனா 70B போட்டிருப்பாங்க. ஹால்மார்க் போட்டிருப்பாங்க. அதாவது 22 கேரட், 21 கேரட், 20 கேரட், 18 கேரட் இந்த மாதிரி கேரட் வைஸ் இருக்கு. இது யாரும் செக் பண்றது ஹால்மார்க்கான்னு பார்ப்போம் வந்துருவாங்க. அப்ப 21 கேரட்டோ 20 கேரட்டோ அவங்க வந்து ஏமாத்தி டச் கம்மியா இருக்கும். ஏன் கூலிங்ல சேதாரம் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா டச் கம்மியா இருக்கும். டச் கம்மியான்றது ஹால்மார்க் போட்டுருன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள வந்து கல்லு, வேக்ஸ் அது இது நிறைய வச்சு மக்களை. ஆனா எப்போ நகை வாங்கும் போதும் பின் வேல்யூ நமக்கு இருக்கா? இந்த பொருளை வந்து நம்ம வந்து ஒரு பெட்டியில மோதிரம் நெஞ்சு போடுறோம், பெட்டியில பழைய காலத்துல கெட்டியில செயின் நெஞ்சு போடுவோம். அதுல வந்து எவ்வளவு நமக்கு வந்து வேஸ்டேஜ் போகும்னா ஒரு 4%, 5% இந்த மாதிரி வேஸ்டேஜ் போகும். அப்ப நாளைக்கு அதை திருப்பி கொடுக்கும்போது எந்த விதமான வேஸ்டேஜ் போகும். இப்ப நம்ம பாலாஜன் கூட வந்து நம்ம கொடுத்த பொருளை இன்னைக்கு கோல்டு என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டுக்கு அப்படி வாங்கிக்கும். இந்த சோப்பு தண்ணி எல்லாம் பட்டு உள்ளுக்குள்ள கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அதை உருக்குறதுக்கு மெல்ட் பண்ற சார்ஜின்னு சொல்லி இருக்கும். சிலவங்க தேய்மானம் இருக்கும். அந்த தேய்மானத்துக்கு ஈக்குவலா அந்த சோப்பு தண்ணிலாம் இருக்கும். அதை நம்ம அவங்க கண்ணு மேலே காய வச்சு நம்ம உருக்கணும். ஒரு 200 மில்லி 300 மில்லி அதுல போகும். இதான் வந்து கம்மியாகிறது. ஒரு பவுனுக்கு 1 கிராம் கழிச்சா, ஒரு பவுனுக்கு 2 கிராம் கழிச்சா நம்ம கிடையாது. ஆனால் நம்மகிட்ட வரக்கூடிய கஸ்டமரும் நம்ம சேமிப்புனால பயனடைகிறாங்க, நகை செய்யறதுனால நிறைய பயனடைகிறாங்க. நம்ம ஜுவல்லர்ஸ்ல போய் எடுக்கிற ஒரு சில கடையில தரமா பண்றாங்க, தரமான கூலி சேதாரம் போடுவாங்க. ரொம்ப கம்மியான கூலி சேதாரம் போடுறேன்னு சொல்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஏமாத்துவல. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்க்கலாம். போலி நகை எப்படி தயார் பண்றாங்க, உள்ளுக்குள்ள என்னென்ன வைக்கிறாங்க, நகையெல்லாம் உடைச்சு கிடைச்சு பார்த்தாச்சுன்னா பாதிக்கு பாதி கல் இருக்குது. அப்படியே கூலி இல்லாம சேதாரம்லாம் வாங்கிடுவாங்க. என்னத்துக்கு அவங்க கஷ்டம். அதனால முறையா தங்கம் வாங்குறதையும் முறையா பார்த்து முறையா கவனமா நம்ம வாங்கினா மட்டும்தான் தங்க சேமிப்புல நமக்கு லாபம். சம்பந்தமே இல்லாம எதிரியா போய் நம்ம விழுந்துட்டு ஐயோ கடையில ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு பில் போட்டாச்சு கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு, எல்லாம் சம்மதித்த கூலி இல்லாம சேதாரம் இல்லாம தான் வாங்கிட்டு போனீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஆனா முறையான, ஏன்னா கூலி சேதாரங்கிறது என்னது முதல்ல நிறைய பேருக்கு அது புரியல. அதாவது ஒரு கொத்தனார் வேலை பாக்குறாங்கன்னா இன்னைக்கு மேசனுக்கு வந்து 1300, 1400 சம்பளம். ஒரு கார்பெண்டர் வேலை பார்க்கறோம்னா அவருக்கு ஒரு இவ்வளவு சம்பளம் இருக்கு. ஏன் ஒரு சாதாரணமா ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்றவங்க இருக்கட்டும், ஒரு ஒயிட் வாஷ் பண்றவங்க இருக்கட்டும், மினிமம் 1500, 1300 நம்ம யாரும் வேலைக்கு வரணும். இப்போ நம்ம இந்த நகை தொழிலாளர்கள், பாரம்பரிய நகை தொழிலாளர்கள் காலையில இருந்து சமணம் போட்டு உட்கார்ந்து வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாய் வச்சாலுமே 3 நாள் வேலை பார்த்தாங்க என்னாச்சு, 3000 ரூபாய் ஆச்சு. அப்ப இந்த தங்கத்தை வந்து உரைச்சி ராவி எடுத்து பாலிஷ் பண்ணி பப்புடிச்சு எல்லாம் பினிஷிங் பண்ணி அவங்க கேட்கிற பினிஷிங் கொண்டு போகும்போது அதுல தேய்மானம் போகிறது இருந்தாலும் ரெக்கவரி பண்ணுவாங்க, உடனே பண்ண முடியாது. அது எல்லாமே ரெக்கவரி ஆகாது. இப்ப வந்து ஒரு 10 கிராம் வேஸ்டேஜ் போயிருக்குன்னா கூடி போனாங்க 5 கிராம் 6 கிராம் ரெக்கவரி ஆகும். இதுலதான் அவங்க சேதாரம் போட்டு என்ன செய்றாங்க, மக்கள்கிட்ட வாங்குறாங்க. புரியுதா? இப்ப சாதாரண ஒருத்தர் ஒரு 10 கடை போட்டு ஒரு 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா முன்னாலாம் அப்படிதான் பாரம்பரியமா தாலி செய்யறது எல்லாமே ஆசாரிட்ட வருவாங்க, ஆசாரி தாலி செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பாரம்பரியமா அவங்க வந்து நல்லா வேண்டி தங்கம் உருக்கி எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப யாரு எல்லாமே நாகரிகமா நாளைக்கு கல்யாணம் அன்னைக்கு கடையில போய் எடுத்து அந்த போட்டு போறாங்க. அந்த சடங்கு சம்பிரதாயம் தமிழர்களுடைய பாரம்பரியமே அழிஞ்சு போச்சு. இன்னும் மீண்டும் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க மக்கள். இந்த மாதிரி இவங்ககிட்ட போனாதான் அது நல்லா இருக்கும், அவங்க முன்னால வச்சு உருக்கிக்கலாம். இன்னைக்கு எல்லாமே லேப் டெஸ்டிங் வந்துருச்சு. யாரையும் ஏமாத்த முடியாது. கடைக்காரங்க ஏமாத்து, மக்கள் ஆனா எப்படி ஏமாத்தும், இந்த மாதிரி உள்ளுக்குள்ள தெரியாம பண்ற வேலை. அதே மாதிரி ஆல்மார்க் சமீபத்துல ஒரு கடையில வந்து பிடிச்சிருக்காங்க, டூப்ளிகேட் ஆல்மார்க் போட்டு எல்லாம் நகை வச்சிருக்காங்க. கேட்டா ஆல்மார்க் டூப்ளிகேட் ஆல்மார்க் போட்டு வச்சிருக்காங்க, செய்தியில போடுறாங்க. தரவில்லாத நகைன்ட்டு ஹால்மார்க் பண்ணி அதுக்கு வேல்யூ இருக்கு. தர சான்றிதழ் வந்து தவறா இருக்கும், முறையற்ற சும்மா லேசர்ல போட்டு இந்த மாதிரி ஏமாத்துனால மக்கள் தங்கம் வாங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து நீங்க கமெண்ட்ல கேளுங்க, என்ன மாதிரியான நீங்க வந்து பயனடையணும், தங்கம் எப்படி வாங்கணுங்கிறத நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரோம். நீங்க நேர்ல வந்து கடையை விசிட் பண்ணி பாருங்க, எல்லா கடையும் நேர்ல போய் பாருங்க, பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் சந்தேகம் இருக்கிற தம்பி சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு இவ்வளவு சந்தேகம். சரி, இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கோல்டு சம்பந்தம் எதுனாலும் சரி நீங்க வாங்க. நம்ம யூடியூப் மக்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ஆனா இந்த சப்ஜெக்ட் சொல்றோம். கண்டிப்பா நீ உன்னை இருந்தாலும் யூடியூப் சேனல் கண்டிப்பா எல்லாரும் மக்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் இதை பாருங்க, பயனடைங்க, கமெண்ட்ல வந்து கேள்வி கேளுங்க. எங்களுடைய யூடியூப் சேனல்ல கண்டிப்பா நீங்க வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.